நெஞ்சை நிகழச் செய்யும் சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்தது. சென்னை வெள்ளத்தில் சொல்வதற்கு 1000 கதைகள் இருக்கின்றன. இப்போது நாம் பார்க்க போவது பூரணி அம்மாள் விடுத்த கோரிக்கை முகமது மூலம் நிறைவேறிய கதையை. சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அருகே இருக்கிறது பூரணி அம்மாளின் வீடு. அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அருகே இருக்கும் இவரது மகளின் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வைத்திருந்த சுமார் 10 சவரன் நகையையும் பல ஆயிரம் ரூபாய் பணத்தையும் அடித்துச் சென்றது. 2 நாள்களுக்கு பிறகு அந்த பகுதியில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பினரின் கையில் அந்த பாத்திரம் கிடைத்தது. எல்லாம் நல்ல மாதிரி ஆயிட்டாங்க. பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க கையில் வச்சிருந்தாங்க. நானும் கொடுத்தேன். எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டாங்க. இதில் வெள்ளத்தில் விட்டுட்டாங்க. அந்த டிஃபனை திறந்து பார்த்தேன், எங்க பொருள் இருந்தது. இந்த டைம் வீட்டுல கட்டி மேல வச்சுட்டு போன தூக்கல வந்து பார்த்தா வீடு உடஞ்சி எல்லாம் போயிடுச்சு. நானே எங்க வீட்டுக்காரங்க இறந்தோன்னு நினைச்சோம். எங்க பசங்களுக்கு காலேஜ் பண்ண சேர்க்கறதுக்காக தான் அந்த காசு வச்சிருந்தோம். எங்க அம்மா தான் வந்து கோயில்கிட்ட இருந்து ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாங்கம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி வந்து பாக்கலான்ட்டு வந்தோம். இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பசங்க நல்லா படிக்க வைப்பனாங்க. பூரணி அம்மாள் குடும்பத்தினருக்கு சொந்தமான நகையையும் பணத்தையும் மீட்டுக் கொடுத்தவர் தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட முகமது ஷரீப். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக குப்பை அள்ளும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குப்பையில வந்து ஒரு பேக் ஒன்று கிடைச்சது. அந்த பேக்ல ஒரு வாளி ஒன்று தூக்க வாளி கிடைச்சது. அந்த அம்மாயிட்ட இப்படி எடுத்து கொடுத்தோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க நகை பணம் எல்லாம் இருந்தது. அந்த அம்மாயிட்ட எடுத்து கொடுத்து பார்த்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க தானே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முகமது ஷரீப் வழியாக பூரணி அம்மாளின் குடும்பத்துக்கு மீண்டும் கிடைத்திருக்கும் நகையும் பணமும் ஒரு குடும்பத்தின் நிம்மதியையும் சில உயிர்களையும் காப்பாற்றியிருக்கிறது. இவர்களின் மனிதநேய பணியை கண்டு பாராட்டி தங்களின் கருத்துக்களை பதிவு செய்த பொதுமக்களில் சிலர், ஐயா అసలు వీళ్ళు బిస్కెట్లు పాలు అన్నం పొట్లాలు పులిహార పొట్లాలు బిర్యానీ మంచి ఫుడ్ పెట్టారు. సమయానికి వాళ్ళు ఆదుకున్నారు. தமிழ்நாடு தௌஹீத் முஸ்லீம் வந்து 3 நாள் சோறு போட்டீங்க. நான் நினைச்சே பார்க்கலங்க நீ சோறு போட்டீங்கன்னு. சோறு போடுறது மட்டும் இல்லை, இந்த குப்பி எப்படி வார போறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ 100 பேர் 200 பேர்கிட்ட வந்து காலிலேருந்து இந்த மாதிரி வாரி போறீங்கன்னு சொன்னா நான் நம்பவே இல்லை. நீங்க யாரே தெரியாது எனக்கு. இப்போ உங்களுடைய பனியனை பார்த்தா தமிழ்நாடு ஜமாத்து அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பிரைவேட்ல வந்து நீங்க யாரோ எப்படியோ நீங்க வந்து எங்களுக்கு இந்துக்கள் கூட பார்க்காம இந்தியான்றது ஒன்னு சமுதாயத்துக்கு வந்து நீங்க இவ்வளவு பாடுபட்டு 3 நாள் சோறு போட்டு நீங்க தான். இஸ்லாமிய சட்டப்படி அவங்க எது செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு படுக்க நான் போர்வை வேணும்னு கேட்டேன். உடனே எனக்கு ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. 4 போர்வை, பெட் செட்டு, சாப்பாடு, பிஸ்கட், பிரெட் எல்லாமே தௌஹீத் ஜமாத்துல இருந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, பிள்ளைங்களுக்கு பால், பிஸ்கட், பிரெட் எல்லாமே கொடுத்தது ஏன்னா முஸ்லீம்ங்க தான். நாங்க எல்லாம் இந்துங்க. ஆனா முஸ்லீம்னா ஒரு மத வெறி பிடிச்சவங்க அப்படிலாம் பேசுனாங்க. ஆனா நாங்க எல்லாத்தையும் இப்ப மறந்துட்டு எல்லாமே ஒண்ணு நினைச்சு நீங்க போராடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காப்பாத்துறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. உங்க மாதிரி ஆளுங்க தான் வந்து எல்லாமே உதவி பண்றாங்க. இது பெட்ஷீட்டோ பாயோ எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அமைப்பு அருமையான அமைப்பு. உங்க ஜமாத்தை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம். நாங்கள் வாழ்த்து தான் ஜேசிபி எடுத்து வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறது உங்களை மாதிரி கிடையாது கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. பொருளாக சேர்த்து வச்சதெல்லாம் இப்போ எங்களுக்கே வந்து குப்பையாக மாறி போயிடுச்சு. இது எனக்கு அவங்கள வந்து நான் வாழ்த்தவோ இல்லை வந்து அவங்கள வந்து நான் பாராட்டவோ இந்த இடத்துல கூடாது. கண்டிப்பாக வந்து இவங்கள பார்த்து நிறைய பேர் பாடம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாரையும் எதிர்பார்க்காம எந்த அரசாங்கத்தையும் எதிர்பார்க்காம எந்த விதமாக இதுவும் இல்லாமல் சுயமாக இவங்களே வந்து இவ்வளோ குப்பைகளை வாரி போட்டு அவங்கவுங்க வீட்டு குப்பையை அவங்கவுங்க அள்ளுறதுக்கு யோசிக்கும் போது இவங்க இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எங்கள் எல்லாருக்கும் சுத்தப்படுத்தி முதல்ல வந்து சுத்தம் தான் வந்து எல்லாருக்கும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல செய்கிறாங்க. 2வது சோறும் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இவங்க பண்றது. ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர பாய் தான். அவரு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே செய்யறாரு. நீங்க எல்லாம் புண்ணியம் நல்லதே செய்யறீங்கப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கப்பா. நீங்க எல்லாம் இந்த குப்பை சகிச்சு அல்றீங்க பாரு, அது போதும்பா எங்களுக்கு. பணமும் சாப்பாடும் யார் வேணா கொடுக்கலாம். இது போல இறங்கி வேலை பண்றதுன்றது பெரிய விஷயம். இந்த ஜமாத்துக்கு ரொம்ப நன்றி. டிஎன்டிஜே சகோதரர்களின் மக்கள் சேவையை கண்டு இந்து மத அமைப்பை சேர்ந்தவர்களின் பாராட்டு.
ஜமாத் வந்து இன்னைக்கு வந்து ஏரியா ஃபுல்லாக துப்புரவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னால் வந்து எங்களுக்கு பெட்ஷீட்டு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வந்து மழை நிவாரணப்ப மழையிலையும் தண்ணிக்குள்ளேயும் வந்து ஒரு சற்று எதிர்பாராமல் ஒவ்வொரு வீட்டுலையும் தண்ணிக்குள்ளேயும் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் மீறி குப்பையினாவே எல்லாம் கை வைக்க யோசிக்கும் போது இன்னைக்கு எல்லாரும் வந்து முதியோர்ல இருந்து இளைஞர் வரையும் வந்து இன்னைக்கு இந்த குப்பையை வாரி எங்கள் ஏரியாவை சுத்தம் பண்ணி எல்லா வகையிலையும் பாதுகாக்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. இந்த டிஎன்டிஜிக்கு எங்கள் இந்து அமைப்பு சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜமாத் மூலியமா முஸ்லீம் தெருவில் இருந்து அவங்க வந்து எங்களுக்கு ராவும் பவலும் பொட்டலங்களும் உணவுகளும் எங்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு இருதயம் உள்ள முஸ்லிம்களை நாங்கள் எந்த நாளிலையும் எந்த காலத்திலையும் நாங்க புறக்கணிக்க மாட்டோம். அவங்கள வரவேற்போம். எங்களோட ஊர் நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டம். தமிழ்நாடு ஜோதி ஜமாத் மூலியமா நிறைய உதவிகள் செய்யறாங்க. சிறப்பான பணி, யாரும் செய்யாத. இப்ப நாங்க ஏதோ இருக்கிற இது பொருள் உதவி, பண உதவி அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்கோம், சாப்பாடு அந்த மாதிரி. நீங்க பண்றது என்னன்னா இன்னும் கீழே போயிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்றது, இன்னைக்குள்ள அடித்தட்டு மக்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்க சாக்கடையை சுத்தம் பண்றது, ரோடை கிளீன் பண்றது, எல்லா விஷயங்களும் வந்து ஒரு சிறப்பான பணியா பண்ணிருக்கீங்க. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவும் இல்லாம நம்ம என்னைக்குமே ஒற்றுமையா இருந்து எல்லா விஷயங்களுமே இன்னும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். நீங்க நல்ல விதமா பண்ணுங்க. நான் ஒரு இந்து இருந்தாலும் உங்களுடைய பணியை பாராட்டுறது என்னுடைய தலையாய கடமையா நினைக்கிறேன். டிஎன்டிஜே தொண்டர்களின் மக்கள் நேய பணியை பார்த்து பாராட்டிய தொலைக்காட்சி ஊடகங்கள். செட்டித்தோட்டம் என்கிற இடத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் தூய்மை பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். பகுதியிலையும் அரசு இயந்திரம் நுழைறதுக்கு முன்னாடி இங்கே நுழைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த ஒரு 100 தொண்டர்கள். இந்த பகுதியில் மட்டும் ஜிகாத்துங்கிற வார்த்தைக்கு தவறான பொருள் மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுது. ஆனா ஜிகாத்துங்கிறது உண்மையில அது அல்ல. ஏழைகளின் பாதையில எதெல்லாம் அவங்களுக்கு குறுக்கிடுதோ, அவங்களுக்கு துன்பம் தரும் இடையூறுகளை அகற்றுவதுதான் ஜிகாத். அதுதான் எங்கள் மதம் எங்களுக்கு போதித்திருக்கிறது. அந்த மதத்தின்படிதான் நாங்க எங்க சுத்தம் செய்யற பணியை நாங்க மேற்கொண்டிருக்கோம் இவங்க சொல்றாங்க. ஒரு மதத்தின் பலனை, நல்ல பலனை நாம் கண்குளிர பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு உதாரணம் தான். சென்னையில் வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தவ்ஹீத் ஜமாத், தனியார் அமைப்புகள், பல தொண்டு நிறுவன அமைப்பினர் சிறப்பான முறையில் சேவை செய்து வருகின்றனர். இதில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினரின் சேவை பெரிதும் பாராட்டுக்குரியது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து முதலில் படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு உணவு வழங்கி உதவினர். தற்போது அடுத்த கட்டமாக தெருக்களை சுத்தம் செய்யும் பணிகளிலும் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கும் பணியிலும் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் இறங்கியுள்ளனர். ஒரு இடத்தில் நின்று விநியோகம் செய்தால் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் வீடு வீடாக அவர்கள் விநியோகம் செய்தது உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்தவர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைக்க ஏதுவாக இருந்தது. வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான எம்ஜிஆர் நகர் சூளை பள்ளத்தில் தெருக்கள் முழுவதும் கழிவுகள் கலந்த குப்பைகள் குவிந்து கிடந்ததால் துர்நாற்றம் பரவி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. அந்த பகுதியை யாரும் கண்டுகொள்ளாமல் கைவிட்ட நிலையில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் களமிறங்கி சுத்தம் செய்தனர். ஜேசிபி எந்திரம் கொண்டு தங்களது சொந்த செலவில் தெருக்களை தூய்மைப்படுத்தினர். ஜேசிபி செல்ல முடியாத குறுகலான தெருக்களில் கைகளாலும் சுத்தப்படுத்தினர். இதனால் கடந்த சில நாட்களாக தெருக்களில் நடந்து கூட செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்த அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மட்டுமல்லாமல் துணி, சுகாதார பொருட்கள் உள்ளிட்டவற்றையும் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் வழங்கி வருகின்றனர். இதுபோன்ற சேவை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பெரிதும் மனம் நெகிழச் செய்துள்ளது. ஏரியா கவுன்சிலரோ யாருமே வந்து ஒரு சாப்பாடு உதவி கூட எதுவுமே செய்ய கிடையாது. இந்த தெரு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. குப்பை இருந்தது, இப்ப வண்டி போற அளவுக்கு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இடத்த கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த